ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்பவே சிம்பிளான நான்வெஜ் விருந்து ரெசிபி எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம இறால் கிரேவி பண்ண ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இறால் வந்து நல்லா சுருளை வறுத்துக்கோங்க. இறாலில் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இறால் தண்ணி விட்டு தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருளை வறுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதப்பே நிறைய தண்ணி இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பாயிண்டில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணி போடுறப்ப உங்களுக்கு வந்து கிரேவி ரொம்ப நல்லா கிடைக்கும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளி பழத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இறால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இறாலெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு கிட்ட தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்ப அதில் கொஞ்சம் 4 முந்திரியும் கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து அரைக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுத்தது இறால் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போ இறால் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் பரட்டி வச்சுக்கிற மீனை ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இது சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு 15 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃப்ரை பாயிண்டில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை கலந்து விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அடுத்ததாக மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கலாம், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம மீன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம். இப்போ மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சாதம் மட்டும்தான் பாக்கி. இப்போ மீன் குழம்புலாம் நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு. இது கூட நம்ம மீனை போட்டுடலாம். இப்போ இது லேசாக ஒரு முறை நல்லா கலரி விட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரசமும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் சாதமும் கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான லஞ்ச் மெனு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு நான்வெஜ் விருந்து ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.